இன்னைக்கு நம்ம வண்டிக்கு சின்னதா ஒரு அப்டேட் பண்ண போறோம். அது என்னங்கறத பாப்போமா? நானுமே வீட்ல இருந்து வண்டி எடுத்துக்கிட்டு நேரா பவானி லட்சுமி நகர் பைபாஸ்ல இருக்கிற டிரைவின் அப்படிங்கிற ஒரு அக்சசரிஸ் கடைக்கு தான் போனேன். ஆல்ரெடி வண்டி நிறைய இருந்ததால நம்மளுமே 1 hour வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஒரு வழியா 1 hourக்கு அப்புறம் நம்ம வண்டியுமே வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. அப்படி என்னடா அப்டேட் பண்ண போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பக்கத்துல நின்று கோச் வேலையுமே ஆடியோ சிஸ்டம்லாம் பயங்கரமா இருந்துச்சு. இந்த மாதிரி ஆடியோ சிஸ்டத்தெல்லாம் பார்த்து தான் வெறியாகி போய் நம்ம வண்டிக்குமே ஆடியோ சிஸ்டத்தை அப்டேட் பண்ணி ஆனுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அப்டேட் பண்ண போறேன். நம்ம வண்டிக்கு அப்டேட் பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 channel லாம்ப், டோர் ஸ்பீக்கர் தான் இன்னைக்கு நம்ம மாத்த போறோம். ஆல்ரெடி 12 இன்ச்ல என்னோட சப்புமே நம்ம வச்சிருக்கோம். இனோவாவை பொறுத்த வரைக்கும் தேர்ட் ரோல இருக்கவங்களுக்கு சாங்ஸோட சவுண்ட் சரியா கேட்காது. அதனால ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்மளுமே தேர்ட் ரோல ஸ்பீக்கர் போட்டிருக்கோம். சப்பு வச்சா லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கா நிறைய பேர் நினைப்பீங்க. நான் இந்த மாதிரி மாடல் பாக்ஸ் போட்டதால லக்கேஜ் வைக்கிறதுக்குமே நல்ல ஸ்பேஸ் இருக்கு. சப்பு ஆம்புக்கும் 4 channel ஆம்புக்குமே தனித்தனியா புதுசா ஒயரிங் கிட் போட்டாச்சு. ஒரு ஆம்புக்கு ஒயரிங் கிட் மட்டுமே 1500 ரூபாய் வருது. சென்டர் டோர்ல கம்பெனி ஸ்பீக்கர் தான் இருந்துச்சு. அதை ரிமூவ் பண்ணிட்டு பிளான் பங்க்ல காம்பனன்ட் ஸ்பீக்கர் தான் புதுசு போட்டோம். இந்த ஸ்பீக்கருமே 6800 ரூபாய் வருது. யாராவது காருக்கு புதுசா ஸ்பீக்கர் போடணும்னு நினைச்சீங்கன்னா எந்த கம்பெனியா இருந்தாலும் பரவாயில்ல, காம்பனன்ட் ஸ்பீக்கர்னு வாங்கி போடுங்க. வாய்ஸ் கிளாரிட்டியும் எஃபெக்ட்டும் சூப்பரா இருக்கும். இந்த ஸ்பீக்கர் கூடவே டியூட்டருமே வரும். டோர் பேடையும் ஓட்ட போட்டு டியூட்டருமே மாட்டியாச்சு. ஃபர்ஸ்ட் JXL 4 channel லாம்ப் போட்டோம். எஃபெக்ட் பத்தல, அதனால அதை கழட்டிட்டு JPL 4 channel லாம்ப் போட போறோம். இந்த ஆம்புமே 11500 ரூபாய் வருது. ஆல்ரெடி சப்புக்குமே JPL 2 channel லாம்ப் தனியா போட்டிருக்கோம். ஃபைனலா ஒயரிங் வேலையுமே முடிஞ்சது. ஆடியோ ரிசல்ட்டை பாத்துருவோமா? ஒரு செட்டு டோர் ஸ்பீக்கர், ஒரு 4 channel லாம்ப், ஒயரிங் கிட் இதெல்லாம் சேர்த்து இதுக்கு மட்டுமே 20000 ரூபாய் வருது. புதுசா ஆடியோ சிஸ்டம் போடுற மாதிரி இருந்தா ஆண்ட்ராய்டு செட்டு, 2 ஆம்ப், சப்பு, டோர் ஸ்பீக்கர் இதெல்லாம் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 50000 ரூபாய்க்கு மேல வரும் போல. காருக்கு எவ்வளவுதான் செலவு பண்ணாலும் கஸ்டமர் வாடகை எல்லாம் சேர்த்து தர மாட்டாங்க அப்படின்னு நினைப்பீங்க. கஸ்டமருக்காண்டி நம்ம பண்ணல, நம்ம சந்தோஷத்துக்கு நாம பண்றோம்.